எப்பொழுதும் நம் குழந்தைகள் இறைவனை வணங்குவது போல, தற்போது கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள திருவனந்தபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆட்டுக்கல் பகவதியம்மன் திருக்கோவிலுக்குச் சென்று நம் குழந்தைகள் உலக அமைதிக்காகவும், உடல் நலத்திற்காகவும், மன அமைதிக்காகவும் அம்மனை வழிபட்டனர். திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்திற்குள் நமது குழந்தைகள் முதலாக தங்கள் கால் தடங்களை பதித்தனர். நமது குழந்தைகள் இதுவரை வகுப்பறையிலும் தொலைக்காட்சியிலும் நிழலாக கண்ட காட்சிகளை தற்போது நிஜமாக கண்டு பேரானந்தம் பெற்றனர். மியூசியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் எம் குழந்தைகளுக்கும் எம் ஆசிரியர்களுக்கும் அருங்காட்சியகத்தின் சிறப்பையும் வரலாற்றையும் பற்றி சிறப்புரையாற்றினர். குழந்தைகளைப் போல நாங்களும் பல புதிய தகவல்களை கேட்டு மகிழ்ச்சி கொண்டோம். உயிரற்ற உயிரினங்களை கண்டு மகிழ்ந்த நமது குழந்தைகள் உயிருள்ள விலங்குகளை கண்டு ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தங்கள் கைகளை தட்டியும், உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தையே நமது குழந்தைகள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டு எங்கள் பக்கம் திரும்பி பார்க்கச் செய்தனர். புள்ளி மான்கள் துள்ளுவதைக் கண்ட நம் குழந்தைகள் அம்மானை போல துள்ளி குதித்தனர். இதுவரை நேரில் கண்டிடாத பறவைகளையும் பாம்பினங்களையும் கண்டு வியந்தோம். அடுத்ததாக திருவனந்தபுரத்தில் புகழ்பெற்ற கோவளம் கடற்கரைக்கு அந்தி மாலை நேரத்தில் சென்று கடல் அலைகளில் நமது குழந்தைகள் தங்கள் கால்களை நனைத்தும் அதில் விளையாடியும் மன இறுக்கத்திலிருந்து வெளிவந்து மகிழ்ச்சியுடன் விளையாடினர். இதுவரை நமது குழந்தைகளை இவ்வளவு மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் நமது இல்லத்தில் கூட நாங்கள் கண்டதில்லை. இந்த சுற்றுப்பயணம் நமது குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் காண கிடைத்திடாத ஒரு வாழ்நாள் பொக்கிஷம். இதுவரை நாங்கள் பயணித்த இந்த 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் நமது குழந்தைகளுக்கு எந்தவித உடல் உபாதைகள் ஏதுமின்றி வள்ளல் பெருமானின் அற்புதத்தால் நாங்கள் அனைவரும் நல்ல முறையில் இல்லம் வந்து சேர்ந்தோம். இந்த இனிய சுற்றுலா பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்த கருணை உள்ளத்தார் அனைவருக்கும் நமது இமேஜ் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் சார்பாகவும் சேவகர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், மேலும் இக்குழந்தைகளுக்கு தொடர்ந்து சேவை செய்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.